எனக்கு ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருது, சொல்லாமா? ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன், என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சட்டசபையில் நடந்த மீட்டிங்லாம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. என்னென்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்கன்னு பேச அந்த கட்சிக்காரங்க, அதாவது உதயநிதி ஸ்டாலின் மற்றும் சிலர் அந்த கட்சியில் இருக்கவங்க எல்லாரும் எந்திரிச்சு ஓடிட்டாங்க. என்ன சொல்கிற மாதிரி தான், என்ன மாட்டிப்போம்ல, அந்த மாதிரி அந்த மாட்டிக்குவாங்கன்னு சொல்லி பயந்து ஓடிட்டாங்க போல். ஆனால் ஏடிஎம்கே மற்ற கட்சி கூட்டணிக்காரங்களும் இருக்காங்க. அவங்க பொதுவாக தான் பேசினார். பொதுவாக பேசுகிறதுக்கு எந்திரிச்சு ஓடிட்டாங்க. அதுக்கு அப்போஸ் பண்ணி பேசி நாங்கள் ஆஹா ஓஹோன்ட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்லை, ஏன்னா அது வேஸ்ட் கண்டென்ட். டிஎம்கே ஆளுங்க பேசுகிற மாதிரி அதுவும் ஒரு வேஸ்ட் கண்டென்ட் தான். அப்புறம் வெளியே வந்து தளபதி பேசுகிறத ஃபுல்லாக உட்காந்து ஒரு ரூமில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. எதுக்கு இந்த பொழப்புக்கு? தயவு செஞ்சு உள்ளே உட்காந்து வேடிக்கை பார்த்துருந்துருக்கலாமே. அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங்கில் வச்சு பேசுகிறாரு. என்னென்னா, தளபதி வந்து ஸ்பீச்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டார், டேரக்டர்கிட்ட ஒன் ஷாட் மாதிரி எடுக்கணும், ஸ்கிரிப்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டாருன்னு சொல்லி பேப்பர் இப்படி பார்த்துக்கிட்டு அவர் ஸ்கிரிப்டை பார்த்து படிச்சுட்டு இருக்காரு. ஸ்கிரிப்டுன்னு ஸ்கிரிப்டை பார்த்து படிச்சுக்கிட்டு ஸ்கிரிப்டை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. ஒரு இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு அசிங்கமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கப்போ. தயவு செஞ்சு நீங்கள் ஸ்கிரிப்டுன்னு பற்றி பேசுகிறீங்க, தளபதினு ஸ்கிரிப்டை பார்த்தா படிக்கிறாருன்னு சொல்லி பேசுகிறீங்களா, அந்த ஒரு டைம்லேயாவது அந்த ஒரு 2 லைனே மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசுங்களேன் உதயநிதி ஸ்டாலின் சார் அவர்களே. அதையும் வந்து ஸ்கிரிப்டை பார்த்தா நீங்கள் படிக்கிறீங்க. இதெல்லாம் என்ன சொல்லி சொல்கிறது? இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு பாயிண்ட். ஸ்கிரிப்டு, டேரக்டரு, அட்லி, இந்த படம், மியூசிக்கு, டீசரு, ட்ரெய்லருன்னு சொல்லி தேவையில்லாத, தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத வார்த்தைகள் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காரு வந்து சட்டசபையில்.